மகுடம் கலையரசு தெய்வ திரு எம் ஐயாத்துறை புதல்வன் ஏ கணேஷ் மூர்த்தி கணியான் மகுட இசைக்குழு வடக்கன்குளம். அவனுடைய மனப்பொழியிலே தூக்கி வைத்தான். என்னங்க தூக்கி வைத்தான்? மனப்பொழியை தூக்கி வைத்தான். அப்படி இப்படி இருந்த நேரத்திலே ஒரு வருடம் 2 வருடம் 12 வாயில் மலை ஒழியாமல் ஆவல் கொஞ்சம் வருகின்றது. கொஞ்சம் வரும் காரணத்தினாலே அவனை 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் ஒரு நாட்டு மன்னர் எல்லாம் கைகட்டி
போன்ற நீர் இல்லாமல் ஒரு நாட்டு மன்னர்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்களே. பஞ்சம் பஞ்சம் பெரிய பஞ்சம். பஞ்சம் எங்க பார்த்தாலும் நாளை உள்ளது. தவிடு கிடைச்சாலும் பஞ்சம் தங்கத்தை கொண்டு கொடுத்தாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தவிடு கூட கிடைக்கலையே. வள்ளுவ பெருமான் சொன்னது போலவே என்ன விசும்பின் துளி விழி எல்லாம் மாற்றாங்க. பசும்புல் தலை காண்பதும் அரிது. மழை பெய்ய வேண்டாம் சாமி, வேண்டாம். பனி கூட விடலன்னா எப்படி இருக்கும் இந்த நாடு? தரையில கிடக்க புல்லு கூட முளைக்காம நான் வந்தீங்களா தரை எப்படி இருக்கு? பாலைவனமா கிடக்கும். இத போல கட்டான் தரையாக மாறிவிடுமா என்று இப்படி ஒரு நாட்டு மன்னர்கள் அனைவரும் என்னையா ஆறில் பஞ்சம் வந்த நேரத்திலே என்ன அவதி பெரிய அவதி. ஏ அப்பா பஞ்சம்னா அப்படிப்பட்ட பஞ்சம். உண்ணுவதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடை இல்லையே. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இல்லை. குடித்திருக்க உடையில தையல் துணிதான் அதிகம். ஆமா, நூலோட இடம் அதிகமா தெரிகிறது. இப்படி பஞ்சம் வந்த காரணத்தினால் என்ன அப்பம் கொண்டு கொடுக்காமல் காணிக்கை செலுத்தாமல் மன்னனை வணங்காமல் இப்படி இருக்கும் நேரத்தில் என்ன பாதாள பத்மாசுர வந்தரக்கன் பார்த்து மந்திரியை அழைத்தான். மந்திரி ஏய் இங்க வா. ஓடிவாடா. 6 மாதத்திற்கு ஒரு முறையாக கப்பம் தருவார்கள் என்று எக்ரிமெண்டிலே கை நாட்டு வைத்தார்களே. ஆமா, இப்பொழுது அரண்மனை பக்கம் யாருமே வரவில்லை. நம் மீது உள்ள பயம் போய்விட்டதா? அவர்களை விடலாமா? கூடாது என்று அதனால் கப்பப்பழத்தை வாங்கி வா என்று சொன்ன நேரத்தில் என்ன பண்றான்? ஒரு நாட்டு மன்னர்களை தேடி வருகிறான். மந்திரி ஓடோடி வர்றான். மந்திரி எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி ஐயா? பாதாளமோ தரை கடந்து வந்தது மட்டும் இல்லாம இப்படி கப்பம் கேட்கிறாய் கேட்கிறாயடா. மனசாட்சி
அரசு இல்லையா? இல்லையா? நீ மந்திரி பார்க்கலாம். என்ன? யா மன்னர்களே, மன்னர்களே, உங்களை போல ஒருவன் தானே. மன்னன் தானே. அவன் சொல்லை கேட்கவில்லையானால் அவன் அடிப்பான். என் பதவி போயிருவேன். உங்களுடைய சொல்லை கேட்கவில்லையானால் நீங்க ஒண்ணு கூடிருவீங்க. சரி, நான் யாரு சொல்லை கேட்பது? என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்க. 2 பேருக்கு உள்ளாக இருந்து சரி, மத்தளம் போலவே அடி வாங்கி கொண்டிருக்கிறேன். இருக்கிறேன். சரி, கப்பம் பணம் தந்தால் வாங்குகிறேன். வாங்குகிறேன் ஐயா. இல்லையானால் மன்னன் கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களை நாடு விட்டு நாடு கடத்தப்படும் என்று அந்த விட்டு கண்டம் கடத்தப்படும் என்று அந்த மந்திரி சொன்ன நேரத்தில் என்னையா? நல்லா காது கொடுத்து கேளு. யார் சொல்றா தெரியுமா? அந்த கூட்டத்தில் இருந்து நடக்க முடியாத ஒரு மந்திரி. கூட்டத்தோட கூட்டமா இருக்கும் பொழுது சரி, வாய் பேச முடியாதவரும் ஆமா, நடக்க முடியாதவரும் பேசலாம் தெரியுமா? வீரன் தானே. கூட்டத்தோட இருக்கும் போது பேசலாம் தெரியுமா? முழு வீரன் இன்னைக்கு தாங்க. அவர் சொன்னது போல நானும் ரவுடியான்னு சொன்னது போல இன்னைக்கு தான் மாநிலத்தில் நாமளும் பேர் வாங்க. சரியா? இப்படியாகவே கூட்டத்தில் இருக்கும் இருக்கும். சித்து நாட்டு மன்னரில் ஒருவன் ஒருவனை சொல்லுகின்ற நேரத்திலே உம்முடைய மன்னனுக்கு நெஞ்சிலே சரி துணிவு இருக்குமானால் ஆனால் அவருடைய நெஞ்சிலே ஈரம் இருக்குமானால் சரி எங்களுடைய சேர்ந்து நாங்கள் 55 தேசத்து மன்னர்கள் ஆமா ஒன்று கூடிவிட்டோம். மன்னனுக்கு துணிவு இருக்குமானால் எங்களை எதிர்த்து போட்டு வெல்ல சொல்லு. எங்களை வென்றானா அவனுக்கு சேர வேண்டிய கப்பத்தை வட்டியும் முதலமாக அவனுக்கு எங்கள் பெண்டு பிள்ளைகளை விட்டாவது ஆமா செலுத்தி விடுகிறோம். இதை போய் அப்படியே சொல்லிவிடு ஐயா. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஆஹா, அண்ணன் எப்போது போவான்? எப்போது காலியாகும்? நாம் போய் எப்போது அமரலாம் என்று நினைத்தேனே. எண்ணிக்கொண்டு இருந்த நேரத்திலே சரி நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள் குருநாட்டு மன்னர்களே. ஐயா மன்னர்களே, நீங்கள் சொல்லுவதை என்ன ஒன்றை 9 சேர்த்து வைத்து சொல்லுவது எமது கடமை. பிறகு பாருங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்ற உடனே சரி மந்திரி ஓடி வருகிறான். பத்மாசுர வல்லரக்கன் இடத்திலே என்ன உற்ற செய்தி இவங்க சொன்னான் அல்லவா? சொன்னானே. உடனே பத்மாசுரன் பார்த்துகிறான். என்னையா? என்ன ஒரு ஆணவம்! நாம் வைத்து வாழ வைத்தோம் மக்களை, நாம் வீடு கொடுத்தோம், ஆமா நிலம் கொடுத்தோம், சரி உழைப்பிற்கு வேலையை கொடுத்தோம், சரி ஆடு மாடுகள் பெண்டு பிள்ளைகள் இருப்பதற்கு தகுந்த இடத்தை கொடுத்தும் என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் நம்மை போர் தொடுக்கலாம் என்று இந்த சொல் வரலாம். சொல்லுவதா? யாகாவாலாயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்போர் சொல்லிழக்கப்பட்டு என்று சொல்வார்கள். சொல்வதற்கு முன்னாடி யோசித்து சொல்லணும். இந்த வார்த்தை எதை அடக்கினாலும் நாளை அடக்கணும்ல. ஆக்கமும் கேடும் அதனாலதான் வரும். சரி, எதைனாலுமே முன்ன பின்ன யோசிக்காம சொல்லிட்டு ஆமா 32 கல்வட்டத்துக்குள்ள போய் பதனமா அமர்ந்துவிடும். ஆனா அங்க இருந்து பச்சை மட்டை கருத்து அல்லது ஒரு வாழை மட்டை எடுத்துட்டு வரும்போது அப்பதான் தெரியும். அந்த முன்னால இருக்கு பாத்தீங்களா 32, அதுல முன்னால இருக்க 4-5 கலந்து விழுந்துரும். அதனால் எதை அடக்கினாலும் நம்முடைய நாவடக்கி பேசினார்களா இல்லையே. ஒரு நாட்டு மன்னர்களுக்கு என்ன வருது? ஆணவம். மந்திரி மன்னர்களை விடலாமா? விடக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன நமது படையை திரட்டு பார்ப்போம். ஆனப்படையை எங்கே? பூனைப்படை எங்க? இதோட குதிரைப்படை.
ஒட்டகப்படை எங்கே? எங்கே? காலால் படை சேரால் படை எங்கே? எங்கே? மந்திரி பார்க்கிறா. இலக்காரமா சிரிக்கிறான். மன்னா, அண்டா. சிறிதளவாக உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறதா? 12 வருடகாலங்கள் மழையில்லை தண்ணியில்லை என்பது பாதாளத்திற்கு மட்டும்தான். நமக்கும் சேர்த்து தானே? சேர்த்து தானே. ஆமா. நமது குடிவரை மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இருக்கிறார்கள். யானைப்படை அனைத்தும் தெருவீதியில் காணிக்கை பிரித்துக் கொண்டிருக்கிறது. குதிரைப்படை அனைத்தும் ரேசுக்கு போய்விட்டிருக்கிறது. ஒட்டகப்படை அனைத்தும் குற்றாலத்துக்கு தண்ணீர் சொல்லி ராஜஸ்தானுக்கு போய்விட்டது. காலால் படை சேரால் படை எல்லாம் எங்க போச்சு? மனித படை அனைத்தும் தெருவீதியில் திருவோடு எண்ணிக் கொண்டிருக்கிறது. கட்டல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இருப்பது என்ன? பாதி படை ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா. அதனால் நமக்கு இல்லை படை. இல்லையே இல்லையே படை இல்லை என்று சொன்ன உடனே மந்திரி இதற்கு ஒரு யோசனை சொல்லப்பா. கேட்கிறான். படைகள் திரட்டி வருகிறது என்று சொல்லுகிறாயே. ஆமா. நம்மிடம் படை இல்லை. அப்ப என்ன செய்வது? இவர்களை வெல்வதற்கு வேற வழி என்ன? வேற ஏதாவது வழி இருக்கா? நேர் வழி இருக்கா? குறுக்கு வழி இருந்தா சொல்லு. நேர் வழியிலே செல்ல வேண்டும். குறுக்கு வழியில் வாழ்வு தேடியும் திருட்டு உலகமடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடியும் திருட்டு உலகமடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடியும் திருட்டு உலகமடா. யுகத்திலே சிறந்தது 4 யுகங்கள். திரைதாயுகம், கிரைதாயுகம், துவாபார யுகம், நடந்து கொண்டு இருக்கும் யுகம் கலியுகம். இந்த 4 யுகத்திலே திருட்டு உலகம் என்று சொல்வது கலியுகத்தை தான். இந்த கலியுகத்தை தான் கலியுகத்தில் தான் என்ன? ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்பதில்லை. மரியாதை கொடுக்க மாட்டேன். பெரியவர்கள் சொல்வதை சிறியவர் கேட்பதில்லை. சிறியவர்கள் சொல்வதை கேட்பதில்லை. ஒரு ஆசிரியர் சொல்வதை மாணவன் கேட்பதில்லையே. ஆசிரியருக்கு தெரியாத ஒரு கணக்கை சீடன் தெரிந்தார். அது கேட்கணும்ல. ஆசிரியர் அதையும் தலை சாத்து கேட்கணும். அதையும் கௌரவ குறைச்சு நினைச்சிட கூடாது. நம்ம தான் மெயினான இடத்துக்கு வந்துட்டோமே. இவன் சொல்லி நம்ம கேட்கவா? அது ஒரு கௌரவம் குறைஞ்சிருங்களா? அதாவது சில பேர் என்ன எல்லா கலைகளிலும் எல்லா துறைகளிலும் நான் இல்லாம உங்களுக்கு நான் இல்லாம நீங்க சம்பளத்தை வாங்க முடியுமா? முடியுமா? அடியன் ஒருத்தரை வைத்துத்தான் அந்த தாலுகா ஆபீஸை இயங்குது. சரி. அடியன் ஒருத்தரை வைத்துத்தான் அந்த ஊராட்சி மன்றமே இயங்குது என்று தான் எப்போது ஆணவம் கொண்டு ஒருவன் பேசுகிறானோ அப்போதே பின்தொடர்ந்து வருகிறது அழிவு. அழிவு நிச்சயம். அழிவுக்கு காரணமே தான் என்கின்ற ஆணவத்தினால்தான். இந்த ஆணவத்தை கொண்டாயே வல்லறக்கலாம். இப்பொழுது பயந்து என்ன லாபம்? இதற்கு ஒரே வழி. யாரை மறந்தாய்? மறந்தாய் அல்லவா? ஈசனுடைய பதிவில் எப்போ அமர்ந்தாயே பகவானை மறந்தாய் அல்லவா? சிவநாமத்தை மறந்தாயே. வந்ததா? அதனால் ஈசனை மறக்க வேண்டும் என்று முற்றும் துறக்க வேண்டும். மூவாசைகளை மறக்க வேண்டும். வேண்டுமே. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 ஆசைகளை வெறுக்கணும். வெறுக்கணும் வெறுக்கணும். ஆமா. இஷ்டத்தோட வெறுக்கணும்னாலும் மனம் வெறுக்காது 3 ஆசை வெறுத்துடணும். அப்படி வெறுத்து கொண்டு என்ன